ஒளி தரும் தீபமா. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து, ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக, உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எண்ணி பார்க்கிறேன், என்னில் ஒன்றும் இல்லையே. நான் நிற்பதும் நடப்பதும் எல்லாம் உங்க கிருபையே. எண்ணி பார்க்கிறேன், என்னில் ஒன்றும் இல்லையே. என் பலத்தின் மிகுதியால் நான் எதையும் செய்யேனே. என் சுயமோ என் பலனோ ஒன்றும் இல்லையே. என் முயற்சியோ என் பயிற்சியோ எதுவும் இல்லையே. எண்ணி பார்க்கிறேன், என்னில் ஒன்றும் இல்லையே. நான் நிற்பதும் நடப்பதும் எல்லாம் உங்க கிருபையே. தாயின் கருவினில் முன் குறித்தீரையா. உமது மகிமைக்காய் என்னை தெரிந்தீரையா. தாயின் கருவினில் முன் குறித்தீரையா. உமது மகிமைக்காய் என்னை தெரிந்தீரையா. ஒன்றுக்கும் உதவாத என்னை உம் கிருபையா சுமந்தனை காத்து வந்தீர. என் சுயமோ என் பலனோ ஒன்றும் இல்லையே. என் முயற்சியோ என் பயிற்சியோ எதுவும் இல்லையே. எண்ணி பார்க்கிறேன், என்னில் ஒன்றும் இல்லையே. நான் நிற்பதும் நடப்பதும் எல்லாம் உங்க கிருபையே. சிறியவன் என்னையும் கண்ணோக்கி நீரே. என் துக்க நாட்களை களிப்பாக மாற்றி நீரே. சிறியவன் என்னையும் கண்ணோக்கி நீரே. என் துக்க நாட்களை களிப்பாக மாற்றி நீரே. உடைத்து உருவாக்கி புது மனிதனை மாற்றி நீர். உம் கிருபையின் பலத்தினால் என்னை உயர்த்தி நீர். என் சுயமோ என் பலனோ ஒன்றும் இல்லையே. என் முயற்சியோ என் பயிற்சியோ எதுவும் இல்லையே. எண்ணி பார்க்கிறேன், என்னில் ஒன்றும் இல்லையே. நான் நிற்பதும் நடப்பதும் எல்லாம் உங்க கிருபையே. எண்ணி பார்க்கிறேன், என்னில் ஒன்றும் இல்லையே. என் பலத்தின் மிகுதியால் நான் எதையும் செய்யேனே. என் சுயமோ என் பலனோ எதுவும் இல்லையே. என் முயற்சியோ என் பயிற்சியோ எதுவும் இல்லையே. எண்ணி பார்க்கிறேன், என்னில் ஒன்றும்
இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராயர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய தேசத்தின் 26 மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் நாம் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறோம். இந்திய மிஷனரி சங்கத்தில் 1204 பேர் மிஷனரிகளாகவும் 445 பேர் உதவியாளர்களாக பள்ளி, விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் 172 பேர் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய தேசத்தின் 284 மாவட்டங்களில் உள்ள 56,650 கிராமங்களை நாம் சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 452 இடங்களில் ஆலயங்களிலும் 11,063 இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர். கோயா மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியில் உள்ள 2 பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மோசையின் 5 ஆகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபியுங்கள். அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக 32 இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் 2232 பிள்ளைகளும் 63 இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2377 பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நம் விடுதி பிள்ளைகள் 24 பேரை இன்ஜினியரிங், நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம். கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் நடத்தி வரும் 7 பள்ளிக்கூடங்களில் 4102 பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர். 3 இடங்களில் மருத்துவ மையங்களையும் 2 மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகிறோம். தையல் பயிற்சி மையங்கள் 77 இடங்களிலும் கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் 7 இடங்களிலும் நாம் நடத்தி வருகிறோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும் ஏழை வயோதிப விதவைகளுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். இப்பணிகளுக்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். ஒரு மிஷனரியை ஆதரிக்க மாதம் ரூபாய் 4000 தேவை. ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் 1000 தேவை. பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. கிராமம் ஒன்றிற்கு நற்செய்தி அறிவிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. மிஷனரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் 300 தேவை. வாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம். இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக எங்கள் பணிவான தோத்திரங்களை தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் மிகுந்த ஆர்வத்தோடு கிரமமாக பார்த்து வருகிறீர்கள். அநேகர் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த ஃபோன் நம்பரிலே தொடர்பு கொண்டு எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிப்பதாகவும் இந்த உன்னதமான ஊழியத்தை தாங்குவதாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு வருகிறீர்கள். அதே போல் உங்களுடைய ஜெப தேவைக்காகவும் அந்த தொலைக்காட்சி எண்களில் தொடர்பு கொள்கிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எங்களுக்காக ஜெபிக்கிற உதவி செய்கிற உங்களையும் ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒருவேளை நாம் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகவில்லை. பணித்தலங்களிலே அநேக எதிர்ப்புகள், அநேக தடைகள், குறிப்பாக மிஷனருடைய வாழ்க்கையில் வந்த பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து வருகிறார். ஆகையினாலே நீங்கள் தொடர்ந்து IMS ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். எங்களுக்காக நீங்கள் கிரமமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களுடைய மாதாந்திர பத்திரிகையை கூட நீங்கள் பெற்று உங்களுடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே, குழுவாக இணைத்து ஜெபிக்கிற ஜெபங்களிலே ஜெபிப்பீர்கள் என்றால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாளிலே நாம் ஒரு லெந்து காலத்திற்குள்ளாக
ஆவிக்குரிய வசந்த காலத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். ஆகையினாலே உங்கள் மத்தியிலே ஒரே ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை வைத்து சில சிந்தனைகளை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, போகையில் சீரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே சீரேனே ஊரானாகிய சீமோன் என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான மனிதன் அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஒருவேளை இந்த சூழ்நிலையை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டு அங்கே தேசாதிபதிக்கு முன்பதாக நிற்கிறார். அங்கே அவர்கள் போர்ச்சவரிடத்திலே இயேசு கிறிஸ்துவை ஒப்படைக்கிறார்கள். இரவு முழுவதும் அவர் அடிக்கப்படுகிறார். காலையிலே சிலுவையிலே அறையப்படுவதற்காக அந்த அரண்மனையிலிருந்து அவர் புறப்படும் பொழுதுதான் இந்த சீரேனே ஊரான் அந்த இடத்திற்கு கடந்து வருகிறார். ஒருவேளை நான் சில புத்தகங்களெல்லாம் வாசித்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஏன் இவர்கள் அப்படி செய்திருக்க வேண்டும்? ஒருவேளை அந்த பகுதியில் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்காக கிட்டத்தட்ட 2-3 நாட்களாக இந்த தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அடிபட்டு அவர் உபவாசம் இருந்திருக்கிறார், அவர் நடந்து போனால் கொஞ்சம் டைம் ஆகுமே, இந்த சீமோன் சுமந்தா வேகமாக நடந்து போயிடுவானே, விரைவாக சென்று அவரை சிலுவையில் அடித்து விடலாம் என்கிற சிந்தனை இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு காரியம் என்னன்னா, அவரை சிலுவையில் அடித்து தான் கொல்ல வேண்டும் என்பது அவங்களுடைய திட்டம். ஏன்னா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இவர் இவ்வளவு பலவீனத்திலே, இவர் சோர்ந்து போய் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே அவர் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு போகும் பொழுது, ஒருவேளை இந்த சிலுவை அவர் மேலே விழுந்து அவர் மரித்து போய்விட்டார் என்றால் அந்த திட்டம் செயலற்று போய்விடுமே என்கிற நோக்கிலே சீமோனை சுமக்க சொல்லியிருக்கலாம் என்று கருதுகிறார்கள். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கூட்டத்திலே ஒரு சில நல்லவர்கள் இருந்திருக்கலாம், இவ்வளவு அடித்து நொறுக்கி விட்டோம், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது, இந்த சிலுவையும் ஏன் அவர் சுமந்து கொண்டு வர வேண்டும், இன்னொருவர் யாராவது சுமந்து கொண்டு வந்தால் இவரை கொண்டு போய் நாம் சிலுவையில் அடித்து விடலாமே என்று சொல்லி கூட யோசிக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நாம் ஒரு கடைக்கு போயிட்டு வரோம், 2 கையிலையும் ஒரு பெரிய பையை தூக்கிட்டு வரோம். திடீர்னு நமக்கு தெரிந்தால் ஒருத்தர் சைக்கிள்லையோ வாகனத்துலேயோ வராரு, உங்கள் பைகளை கொடுங்க நான் வச்சுக்கிடுறேன், நீங்கள் என் கூட நடந்து வாங்க, இல்லைன்னா பைக்கில் வாங்கன்னு சொன்னால் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஒருவேளை இன்னும் ஒரு அடி மேலே என்ன சொல்லலாம், எப்பா ஆண்டவர் நம்முடைய எண்ணத்தை கூட அறிகிறாரே, என் மனதில் இருக்கிற ஏக்கத்தை கூட அறிஞ்சு தேவதூதர் மாதிரி இந்த ஆளை அனுப்பிட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த சீமோனை சிலுவையை சுமப்பதற்கு அனுமதித்தாரா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் அந்த 19ஆம் அதிகாரத்தில் அதற்கு ஒரு பதிலை ஆண்டவர் ஆவியானவர் இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் என்று போடப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது, சீமோன் அந்த சிலுவையை சுமக்கல, இயேசு கிறிஸ்து தான் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போயிருக்கிறார். ஏன் ஆண்டவர் அந்த சிலுவையை சுமக்க சீமோனை அனுமதிக்கவில்லை? இவ்வளவு தூரம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தமெல்லாம் சிந்தி சோர்ந்து போயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஏன் அந்த சீமோனை அந்த சிலுவையை சுமக்க அனுமதிக்கல? அந்த இடத்துல நாம் அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசித்தோம் இல்லையா, அந்த வசனத்திலே ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதில் பாருங்க 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஏன் அனுமதிக்கல?
இது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை. சீமோனை பார்த்து ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருப்பார், இருப்பாங்க வா, நீ சிலுவையை சுமக்கிற உண்மைதான், ஆனால் இது என்னுடைய சிலுவை, பிதா எனக்குன்னு சொல்லி நியமித்த ஒரு சிலுவை, இதை வேற யாரும் சுமக்க முடியாது, நான் தான் சுமக்கணும். ஆகையினாலே பிதா உனக்குன்னு ஒரு சிலுவை வச்சிருப்பாரு, அந்த சிலுவையை மாத்திரம் நீ தூக்கிட்டு போனா போதும்பா, ஏன் சிலுவையை தூக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அப்போ வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவையை, அதாவது இன்னொரு மொழியில் சொல்ல போனால் ஒரு பாத்திரம். இயேசு கிறிஸ்துவே சொல்லுவார், பார்த்துருக்கீங்களா, இந்த பாத்திரத்தில் நான் பருகணும், அதுவும் உம்முடைய சித்தம் இருந்தால் அதை எடுத்து போடும், இதை நான் பருகித்தான் ஆகணும்னா அது உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அப்போ சிலுவையில் அடித்து கொலை செய்யப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம், ஆண்டவர் அவருக்குன்னு நியமித்த ஒரு சிலுவை. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில சிலுவைகளை அனுமதிக்கலாம். அதை சுமந்து கொண்டு கடந்து செல்வதற்கு, இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், மறந்து போகக்கூடாது. அப்போ இந்த இடத்துல அந்த மத்தேயு 27:32 பலவந்தம் பண்ணினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுகிற ஆண்டவர் அல்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, நீ எனக்கு பின்னால் வர விரும்பின அப்படின்னா சிலுவை எடுத்துட்டு வா. இங்கே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீ யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் எல்லாம் ஆண்டவரை விட்டு பின்னால் போயிடும். உடனே அவங்க சீடர்கள் எல்லாரும் வருவாங்க, ஐயா உங்கள் போதனை ரொம்ப ஹார்டாக இருக்குது, கூட்டமெல்லாம் பின்னால் போயிட்டுருக்கியா, கொஞ்சம் அதை டைல்யூட் பண்ணி கொஞ்சம் மெதுவாக பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ, இஃப் யூ வாண்ட் டு கோ கோ. அப்போ விருப்பம் இருந்தால் எனக்கு பின்னால் வா, இல்லைன்னா எனக்கு பின்னால் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அந்த சீடர்களுக்கு சொல்லுகிறதை அந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மை பலவந்தம் பண்ணுகிற ஆண்டவர் அல்ல. நம்ம இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவர் சொல்கிறார், என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால் வா. அப்போது சிலுவைன்னு சொல்லும் பொழுது நான் படித்த ஒரு நல்ல ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு அம்மாவுடைய வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனை, கஷ்டம், வியாதி, போராட்டம், பண பிரச்சனை. அப்போ அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாடுகள், எனக்கு விடுதலை கிடையாதா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அவர் கொடுக்கிறார். அந்த தரிசனத்திலே ஒரு இடத்திற்கு அந்த அம்மாவை அழைத்து கொண்டு போகிறார். அங்கே நிறைய சிலுவை இருக்கிறது. நம்ம எப்போவுமே விலை உயர்ந்ததானே எடுப்போம். அதே மாதிரி அந்த அம்மா முதல்ல பொன்னாலான ஒரு சிலுவையை போய் தூக்கியிருக்காங்க. அந்த சிலுவையை அவங்களால அசைக்க முடியல. அப்புறம் வெள்ளியில் ஒரு சிலுவை இருந்திருக்கிறது, நல்ல கவர்ச்சியாக, அதை போய் எடுத்து பார்த்துருக்காங்க, எடுக்க முடியல. வெண்கலம், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் ஒரு மரக்கட்டை சிலுவை, சின்ன ஒரு சிலுவை அங்கே ஓரமாக இருந்திருக்கு. அதை போய் அவங்க எடுக்கும்போது ஒரு கையில் அவங்க எடுத்து விடுறாங்க. அந்த அம்மாவுடைய ஆண்டவர் பேசுகிறாய்மா, உன்னால் என்ன சுமக்க முடியுமோ அதைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனுமதிக்கிறேன், அதை எடுத்துக்கொண்டு நீ எனக்கு பின்னாலே வா என்று சொல்லி ஆண்டவர் அறைகூவல் விடுக்கிறார். நம்ம நினைக்கலாம் ஒருவேளை சிலுவை நம்மை அழிப்பதற்காக அல்ல, மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் சிலுவை மரணம் ஒரு முடிவாக அமையவில்லை, ஒரு புதிய ஆரம்பமாக அது மாறியது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் நியமித்த ஒரு பாதையில் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். அது ஒரு சிலுவை பாதையாக இருக்கலாம். பல கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு, போராட்டத்தோடு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. அந்த கண்ணீர், அந்த கவலை, அந்த வியாதி, அந்த போராட்டம் உங்கள் வாழ்க்கையை அழிப்பதற்காக அல்ல, ஒரு புதிய ஆரம்பத்தை,
ஒரு பெரிய வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த காரியத்தை அனுமதிக்கிறார். மறந்து போகக்கூடாது. பாருங்க, அந்த சிலுவையின் மூலமாய் மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. அகில உலகத்தினுடைய பாவமும் அங்கே சுமக்கப்படுகிறது. ஆண்டவர் பிரிந்து கிடந்த மனுக்குலத்தை மீண்டும் பரலோகத்தோடு கடவுளோடு இணைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த இடத்துல உண்டாகிறது. அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அனுமதித்த அந்த பாதையில நாம் கடந்து செல்லும் பொழுது அது ஒரு நாள் நம்மை அழித்து விடாது. அது நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த பகுதியில் இந்த சீமோன் விருப்பப்பட்டு அந்த சிலுவையை சுமக்கலை. அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. அந்த வரலாற்று வல்லுநர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சீரேனை ஊரில் இருந்து எருசலேமுக்கு என்ன செய்வாங்கன்னா, அவங்க யூதர்கள் வழக்கப்படி எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு நாளாவது அந்த பண்டிகையில், பஸ்கா பண்டிகையில் பங்கு பெறுவதற்கு அவங்க ஏங்கிட்டு இருப்பாங்க. அதற்காக பணத்தை சேர்ப்பாங்க. நான் சில அந்த புத்தகங்களை படிக்கும்போது, இவன் இருந்த பகுதியிலேருந்து அந்த எருசலேமுக்கு ஒரு நாள் நடந்து வந்தால் கிட்டத்தட்ட 40 நாளைக்கு மேலே ஆகுங்க. இல்லைன்னா ஒட்டகத்தில் வரலாம், ஷிப்பில் வந்தால் ஒரு 7 நாள் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளவு தூரத்தில் இருந்து அவன் வந்து அந்த பண்டிகையை ஆசரிப்பதற்காக அவன் வரான். ஆனால் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தா இவன் மேலே சிலுவை திணிக்கப்படுகிறது. அவன் சுமக்கவும் இல்லை, ஆசைப்பட்டு அதை செய்யவும் இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த 3 சுவிசேஷங்களிலே அந்த சீரேனை ஊரானாகிய சீமோனுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சில நிமிடங்கள் கட்டாயப்படுத்தி திணிக்கப்பட்ட அந்த சிலுவை ஏற்றுக்கொண்ட சீமோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவ்வளோ பெரிய கனத்தை கொடுப்பார் என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய பாதையிலே நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுவார். சோர்ந்து போகாதீங்க. ஒரு மிஷருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு வாலிப சகோதரி, அவள் உடன் கொஞ்சம் பருமனாக இருக்குமா. அப்போ கடையில் சென்று ஏதாவது செருப்பு வாங்கணும்னு போனால் அந்த சகோதரிக்கான சைஸ் அங்கே ரெடிமேடாக இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட போவாங்க. ஆனால் இந்த மகளுக்கு மாத்திரம் என்ன செய்யணும்னா ஆர்டர் கொடுத்து தான் அந்த செருப்பு தைக்கணும். பல நேரம் தனி ஜபங்களிலே அந்த அருமையான சகோதரி கேள்வி எழுப்பாள், ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு பாதை, எல்லாருக்கும் முன்னால் நான் சில நேரம் அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதே என்கிற கேள்வியை அந்த இடத்துல அவங்க எழுப்புவாங்க. பாருங்கள், அந்த அம்மா, அந்த வாலிப சகோதரி கல்லூரி படித்து கொண்டிருந்தாங்க. அப்போ நடைபெற்ற ஒரு மிஷினரி கூடுகையில் அவர்கள் கலந்து கொண்ட பொழுது ஆண்டவர் அவர்களை மிஷினரியாக அழைத்தார். தன்னை அந்த உன்னதமான பணிக்கென்று அர்ப்பணித்து பயிற்சி முடித்து விட்டு அந்த மகளுக்கு அந்த மிஷனரி இயக்கத்தில் ஒரு நல்ல மலைப்பாங்கான இடத்துல அவருக்கு அங்கே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறான். நீ இந்த பகுதியில் போய் ஊழியம் செய்யணும். சில நேரங்களிலே அவர்கள் ஊழியம் செய்துவிட்டு வரும் பொழுது அந்த மகள் கண் முன்பதாக பலர் சறுக்கி விழுகிறதை அவர் பார்த்திருக்கிறார். இவரோடு நடந்து விடுகிற சகோதரிகள், மிஷினரிகள் கீழே விழுகிறதை பார்த்திருக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் பேசினார், உனக்காக நான் ஏன் உன்னுடைய கால்களை நான் அகலமாக்கி வைத்திருக்கிறேன் என்று தெரியுமா? தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்பதாகவே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட பகுதிக்கு கடந்து சென்று நீ சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மகள். ஆகையினாலே இந்த பாதையை உனக்கு நான் அனுமதித்திருக்கிறேன். ஒருவேளை அது உன்னுடைய பார்வையில் அது ஒரு சிலுவையாக தெரியலாம், ஆனால் அதையும் நான் ஒரு ஆசீர்வாதத்திற்காக தான் அனுமதித்திருக்கிறேன் என்று சொன்னாரா. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏன் என்கிற கேள்வியோடு கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அனுமதிக்கிற எதுவும் அவருடைய சித்தம் இல்லாமல் உன்னை அது நெருங்க முடியாது. எதுவும் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. மறந்து போகாதே. இந்த லெந்து காலத்தில் அதிகமாக அந்த சிலுவை குறித்து தியானிப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதித்திருக்கிற அந்த சிலுவை, அந்த பாதை, அவருடைய திட்டங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதிலே நாம் பயணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் அந்த பாதையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுத்து உங்களை அதிசயமாய் நடத்துவார்.
அவர் சொன்னது போல என்னை பின்பற்றி வர விரும்பினால் உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால் வான்னு சொன்னபடி ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த சிலுவையை அவருடைய பரிபூர்ண சித்தத்தின் அடிப்படையில் அதை சுமந்து கொண்டு அவருக்கு பின் செல்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஒரு நல்ல லெந்து காலத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். சிலுவையை குறித்து அதிகமாக தியானிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்திருக்கிறேன். இதன் மூலமாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் வளருவதற்கு பலனடைவதற்கு தேவரீர் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குறிப்பாக ஏன் என்கிற கேள்வியோடு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திர இந்த கஷ்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திர இந்த இழப்புகள், இந்த போராட்டம், இந்த வியாதி என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டு ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் அனுமதிக்கிற அந்த சிலுவை எங்களை அழிப்பதற்காக அல்ல, நாங்கள் சுமக்கக்கூடிய அளவில் தான் அந்த சிலுவை நீர் அனுமதிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. அந்த சிலுவை நாங்கள் சுமக்கும் பொழுது அதற்கென்று ஒரு பல ஆசீர்வாதங்களை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. ஒரு சில நிமிடங்கள் சுமந்த சிரேனே உரானாகிய சீமோனுடைய பெயரை வேத புத்தகத்தில் நீர் எழுதி வைத்திருக்கிறீரே, அதே போல உம்முடைய சிலுவையை சுமக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் பல ஆசீர்வாதங்களை நீர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எப்படி சிலுவை உம்மை இந்த உலகத்திலே உயர்த்தினதோ, எல்லாருக்கும் ரட்சிப்பின் ஊற்றாக நிலைநிறுத்தினதோ, அதே போல எங்களையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து உபயோகப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கண்ணீரை துடைப்பீராக, வியாதிகளை மாற்றுவீராக, குறைகள் இயேசுவின் நாமத்திலே நிறைவாவதாக, தடைகள் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேக உயிருள்ள சாட்சிகளை எழுப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உன்னதமான ஊழியத்தை ஜெபத்தாலும் தங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகர் மூலம் இந்த ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள். இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. IMS